வணக்கம் நண்பர்களே. ஃபினான்ஷியல் இயர் 2023-2024 க்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதோட டெட்லைன் ஜூலை 31, 2024. ஃபைல் பண்ணாதவங்க இன்னும் 10 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக டெட்லைன் முன்னாடி ஃபைல் பண்ணுங்கள், பெனல்ட்டியை தவிர்த்துருங்க. இந்த வீடியோ இன்னும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதவங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, சேலரி இன்கம் மட்டும் இருக்கவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம நியூ டேக்ஸ் ரெஜீம் அப்புறம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் இது ரெண்டுலேயுமே நம்ம எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஒரு வேளை கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது, ஷேர்ஸ் இருக்குது, ஒரு வீட்லேருந்து இன்கம் வருது அப்படின்னாக்க உங்களுக்கு இது பார்ஷியலாக தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், முழுசும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு சேலரி இன்கம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்ஸ் அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது இருந்தால் மட்டும் உங்களுக்கு பொருந்தும். இது ITR 1க்கு மட்டும் பொருந்தும். சரி, இப்போ முதல்ல இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸோடைய பேசிக் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஒரு நபருக்கு பல வழிகளில் அவருக்கு வருமானம் வருது. அதுக்கு அந்த எல்லா வருமானத்துக்கும் அவர் இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஆனால் அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு இடத்துலையும் எங்கேருந்து அவருக்கு வருமானம் வருதோ அங்கேருந்து நேரடியாக அவங்க வரியை பிடிச்சிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்தில் அதுக்கு ஏற்ற வரி எவ்வளவோ அதை TDS, அதாவது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்றத பிடிச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்துக்கு உங்களுடைய கேபிட்டல் கெயின்ஸ் பற்றியோ அல்லது இன்ட்ரெஸ்ட் பற்றியோ அக்யூரேட்டாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ பெரும்பாலானோர் சரியான நேரத்தில் அதை டிக்ளேர் பண்ணுறதும் கிடையாது, ப்ரூஃப்ஸும் சப்மிட் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுடைய மற்ற இன்கம்க்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அது உங்களுடைய TDSல போகாது. ஸோ இது எல்லாத்தையுமே ரிகன்சைல் பண்ணி நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற சமயத்தில் நீங்கள் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் கொடுத்த டேக்ஸ் சேவிங் டிக்ளரேஷனுக்கும் ப்ரூஃபுக்கும் உங்களுக்கு மிஸ்மேட்ச் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரலாக டேக்ஸ் ப்ரூஃப் சப்மிஷன் ஜனவரி மாதத்தில் உங்கள் எல்லா எம்ப்ளாயருமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் கடைசி நேரத்தில் மார்ச் மாதத்தில் அந்த ATC, ATD இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு அதிகமான TDS பிடிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு நீங்கள் அதிகமாக டேக்ஸ் கட்டினதுக்கு நீங்கள் ரீஃபண்ட் வேணும்னாக்கா இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இது சேலரி இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்ஸ் இருந்தால் மட்டும்தான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்லலாம் நிறைய டாக்குமெண்ட் தேவைப்பட்டுருந்துச்சு. இப்போது இந்த சிம்பிளான கேஸ்க்கு 2 டாக்குமெண்ட், ஃபார்ம் 16 அப்புறம் AIS அண்ட் TIS. இந்த AIS TIS நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதை பற்றிய செப்பரேட் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃபார்ம் 16 எப்படி புரிஞ்சுக்கலாம், AIS எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ முதல்ல உங்களுக்கு என்ன ஃபார்ம் அப்ளிகபிள் அப்படிங்கிறத இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய சேலரி 50 லட்சம் ரூபாய் கீழே இருக்குது, உங்களுக்கு சேலரி மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு, அப்புறமா உங்களுக்கு எந்த விதமான கேபிட்டல் கெயின்ஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் எந்த கம்பெனிலையும் டைரக்டராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ITR 1 தான் அப்ளிகபிள். சரிங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நீங்கள் incometax.gov.in அப்படின்ற நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். இதுதான் லாகின் பட்டன். இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன சார் லாகின் ஐடி, உங்களுடைய PAN நம்பர் தான். உங்களுடைய PAN நம்பரை கொடுத்து அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துடலாம். உங்களுக்கு பாஸ்வேர்டு ஒரு வேளை தெரியலன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு OTP மூலியமாக நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நீங்கள் லாகின் பண்ணோன்னா இந்த பேஜில் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய PAN நம்பர் என்ன, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் எல்லாமே இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஃபைல் யுவர் ரிட்டர்ன் ஃபார் த இயர் எண்டட் 31 மார்ச் 2024, அதாவது ஏப்ரல் 1, 2023 மார்ச் 31, 2024 வரைக்கும் உண்டான ஃபினான்ஷியல் இயர் 2023-2024 சொல்லுவோம். இதுக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணக்கூடியது அசஸ்மெண்ட் இயர் 2024-2025 அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இங்கே ஃபைல் நான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். இந்த பேஜில் எந்த அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க அசஸ்மெண்ட் இயர் 2024-2025 இதுதான் சென்ற ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டான அசஸ்மெண்ட் இயர். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த பேஜில் போய் லேண்ட் ஆகும். இங்கே
ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்ற லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னாக்கா ரெஸ்யூம் ஃபைலிங் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன இண்டிவிஜுவலாக HUF-ஆ, அதாவது ஹிந்து யுனைடெட் ஃபேமிலி அல்லது அதர்ஸா, நம்ம இண்டிவிஜுவல் தான் பெரும்பாலும் இருப்போம். ஸோ இண்டிவிஜுவல் நம்ம கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ITR ஃபார்ம் நம்ம முன்னமே பார்த்த மாதிரி இது சிம்பிளான கேஸ். உங்களுக்கு சேலரி இன்கம் அப்புறம் இன்கம் ஃப்ரம் அந்த டெபாசிட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ITR 1 வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ITR 1 சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னாக்கா இந்த வருஷம் ஒரு பாப்அப் பட்டன் கொடுக்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ப்ளீஸ் நோட் நியூ டேக்ஸ் ரெஜிம் இஸ் அ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். கைண்ட்லி கம்பேர் டேக்ஸ் liability in both old and new tax regime before filing your return. நியூ டேக்ஸ் ரெஜிம் டஸ் நாட் ஹேவ் மெனி எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ். அதாவது நீங்கள் இந்த ஆண்டு டிஃபால்ட் ரெஜிம் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான். இதில் நிறைய டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற டேக்ஸ் ரெஜிம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே கொடுத்துட்டு முன்னாடி போகலாம். அடுத்து ஃபஸ்ட்டு இந்த பேஜில் லேண்ட் ஆகும். இங்கே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் போங்க. நீங்கள் ஏன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பெரும்பாலானோருக்கு வந்து இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேலே இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்குள்ள நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறீங்கன்னாக்கா 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுடைய இன்கம் இருந்ததுனாக்கா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம்னா அது வந்து 3 லட்சம் ரூபாய். ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த பேஜுக்கு போயிருங்க. அடுத்தது முதல்ல இந்த 6 டேபும் வந்து உங்களுக்கு முக்கியம். சரிங்களா? இந்த பேஜில் தான் போய் லேண்ட் ஆகணும். இந்த ஒவ்வொரு டேபையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு லிங்க் ஓப்பன் ஆகும். முதல்ல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், இதில் தான் உங்களுடைய பேன் கார்டு, அட்ரஸ், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க ஃபைல்ட் அண்டர் செக்ஷன். நீங்கள் ரிட்டர்னை வந்து டெட்லைனுக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 31க்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணுறதுனால 139(1) அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, நீங்கள் ஜென்ரலாக ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்க அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது போன வருஷம் வரையும் ஆர் யூ ஆப்டிங் ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னாக்க டு யூ விஷ் டு எக்ஸசைஸ் ஆப்ஷன் அண்டர் செக்ஷன் 115 BAC ஆஃப் ஆப்டிங் அவுட் ஆஃப் நியூ ரெஜிம். அதாவது நியூ ரெஜிம் தான் டிஃபால்ட் ரெஜிம். நீங்கள் நியூ ரெஜிமை விட்டு நீங்கள் ஆப்ட் அவுட் பண்ணி ஓல்டு ரெஜிம் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஓல்டு ரெஜிம்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் போங்க. அப்படி இல்லை நியூ ரெஜிமில் தான் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னாக்க நோ கொடுத்துட்டு நீங்கள் முன்னாடி போகலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம நியூ ரெஜிம் அப்படின்னு நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயே நம்ம ஃபைல் பண்ணி காட்டுவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது டேப் கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க அடுத்து வந்து உங்களுக்கு இந்த பேஜுக்கு போகும். சரிங்களா? இது நியூ டேக்ஸ் ரெஜிம்ன்றதுனால நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்காது. இதில் உங்களுடைய ஃபார்ம் 16 எடுத்து பார்த்து செக்ஷன் 1014 கீழே ஏதாவது வந்து உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா அல்லது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எஸ் அல்லது நோ கொடுக்கணும். பெரும்பாலானோருக்கு இது நோ தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஃபார்ம் 16 கரெக்டாக ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்து கண்டினியூ பட்டன் கீழே இருக்குது, இதை நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். அடுத்தது இந்த பேஜில் உங்களுக்கு லேண்ட் ஆகும் கண்டினியூ ஆனோன்னு. இப்போ ஜென்ரலாக ஃபார்ம் 16லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிராஸ் சேலரி எல்லாமே வந்து ஃபில் ஆகிருக்கும். கிராஸ் சேலரி, எக்ஸாம்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆகிருக்கும். நான் இந்த எக்ஸாம்பிளில் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக. நீங்கள் அதில் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போயிடக்கூடாது. உங்களுடைய ஃபார்ம் 16 எடுத்து பார்த்து அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் டோட்டல் சேலரி வந்து எக்ஸாம்பிள் 7 லட்சம் எடுத்துக்கலாம். நம்ம 7 லட்சம்னு சொல்லிட்டு சேலரி ஆஸ் பர் செக்ஷன் 17(1) போட்டிருக்கோம். உங்களுடைய ஃபார்ம் 16 படி உங்களுக்கு இந்த செக்ஷன் 17(2), 17(3க்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஃபில் பண்ணணும். இல்லைனாக்கா நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ப்ரொசீட் பண்ண அப்புறமா நம்ம போன அந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட போட்டிருப்பாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்கம் சார்ஜபிள் அண்ட் சேலரிஸ் வந்து 6,50,000 சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இங்கே நீங்கள் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா வேறு என்னென்ன வழிகளில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வருமானம் இருக்குது அப்படின்றது கேட்கும். இந்த எக்ஸாம்பிளில்
ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நம்ம சொன்னதுனால இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இதில் மொத்தமாக 140,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளவு ஆக்சுவல் வருமானம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃபார்ம் ஏஎஸ்ல இருக்கும் அல்லது டிஐஎஸ்ல இருக்கும். இல்லைனாக்கா உங்களுக்கு என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதோடைய இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து நீங்கள் ரீகன்சைல் பண்ணணும். அந்த தலைவலி வேண்டாம். ஜென்ரலாக ஏஎஸ்ல வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏஎஸ்ல இருக்க நம்பரை இதில் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டப்புறமா உங்களுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம், அதாவது நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி 6,50,000 கூட்டல் 1,40,000 கிராஸ் டோட்டல் இன்கம் 7,90,000 ரூபாய் வந்திருக்குங்க. சரி, இதை நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்டு முன்னாடி போய்க்கலாம். முன்னாடி போனோன்னே அடுத்து வந்து உங்களுக்கு கேட்கும் இந்த நியூ டாக்ஸ் ரெஜீமில் இன்னொன்று எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸும் வந்து உங்களுக்கு டிடக்ஷனாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் நோ கொடுத்துட்டு அடுத்து முன்னேறி போகலாம். ஸோ அடுத்து இந்த பேஜில் லேண்ட் ஆகும். 80CCD2க்குள்ள உங்களுக்கு பெனிஃபிட் இருந்ததுனாக்க நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படிங்கிறதுனால நான் அடுத்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ இப்போது உங்களுடைய இன்கம் வந்து போட்டாச்சு. இன்கம்க்கு அடுத்து என்ன சார்? டிடக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு இதில் எந்த விதமான டிடக்ஷன்ஸும் கிடையாது இல்லையா நியூ டாக்ஸ் ரெஜீமில். ஸோ வந்து உங்களுக்கு ஜென்ரலாக 0ன்னு வரும். ஸோ அடுத்தது நம்ம டாக்ஸஸ் பெய்டு அப்படின்ற லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த டாக்ஸஸ் பெய்டு லிங்க் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வழிகளில் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து டாக்ஸ் போயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் சேலரியில் வந்து 36,000 ரூபாய் பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மற்ற சேலரி இல்லாத மற்ற விஷயங்கள் இங்கே இந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெபாசிட்ஸ் இதில் 3,000 ரூபா பிடிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ஸோ மொத்த டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க 39,000 ரூபாய். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சரியான தொகையோ அது இங்கே ஃபில் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதுவும் உங்களுடைய ஃபார்ம் 16 அப்புறமா ஏஎஸ்டிஎஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ஃபார்ம் 16ல் உங்களுக்கு சேலரியில் பிடிக்கப்பட்ட டிடிஎஸ் வந்து இந்த ஃபிகரோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அப்புறமா உங்களுடைய ஏஐஎஸ் ஃபார்மில் உங்களுடைய பேங்க் டெபாசிட்லேருந்து பிடிக்கப்பட்ட டிடிஎஸ் வந்து இந்த அமௌண்ட்டோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆகலைன்னா அதை அப்டேட் பண்ணுங்கள். அதை அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் மொத்த டேக்ஸ் பே பண்ணது 39,000 ரூபாய். சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபைனலாக டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி இந்த செக்ஷனுக்குள்ளார நம்ம போகலாம். சரிங்களா? இந்த செக்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு போனோன்னே உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வருங்க. ஸோ சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இவருக்கு வந்து 39,000 ரூபாய் வந்து இவருக்கு வந்து டேக்ஸ் கட்ட வேண்டி இவருக்கு வந்து ஆல்ரெடி டேக்ஸ் கட்டியிருக்காரு. ஆனால் இவருடைய மொத்த இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 7,90,000 ரூபாய் இல்லையா? அந்த 7,90,000 ரூபாய்க்கு இவருக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ டேக்ஸ் ரெஜீமில் முதல் 3 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. 3லிருந்து 6 லட்சம் ரூபாய்க்கு வந்து 5% டேக்ஸ். ஸோ 3லிருந்து 6 லட்சம் அதுக்கு 5% போட்டோம்னா 15,000 ரூபாய். அடுத்து 6லிருந்து 9 லட்சம் அதுக்கு 10% டேக்ஸ். ஸோ 6 லட்சத்துலேருந்து 7,90,000 ஸோ உங்களுக்கு வந்து 1,90,000 ரூபாய்க்கு 10% போட்டோம்னாக்க 19,000 டேக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 19,000 டேக்ஸ் வந்து இதில் அடுத்து 15,000 டேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் லேபில். ஸோ மொத்தம் வந்து 34,000 வந்து உங்களுக்கு டேக்ஸ். சரிங்களா? இதில் என்ன விஷயம் அப்படின்னாக்க இதில் செஸ் 4% ஆட் பண்ணோன்னாக்க இவருடைய மொத்த டேக்ஸ் லயபிலிட்டி 35,360 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கால்குலேட் பண்ணது தான் இவருடைய டோட்டல் டேக்ஸ் வந்து 7,90,000 இவருடைய டோட்டல் இன்கம் வந்து 7,90,000 நியூ டேக்ஸ் ரெஜீம் படி இவருடைய இன்கம் டேக்ஸ் வந்து 35,360 ரூபாய். ஆனால் இவர் கட்டின டிடிஎஸ் வந்து 39,000 ரூபாய். இது அதிகமாக இருக்கிறதுனால இவருக்கு ரீஃபண்ட் வந்து 3,640 ரூபாய் வருதுங்க. சரிங்களா? இது ஓகே அப்படின்னாக்க ப்ரிவ்யூ ரிட்டர்ன் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம்லேயே நம்ம இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் மாற்றணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க உங்களுடைய திரும்ப பர்சனல் இன்ஃபர்மேஷன் போயிட்டு அங்கே கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த ஃபார்மில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வரும்போது நம்ம முன்னமே ஒரு பேஜ் பார்த்தோம் இல்லையா? டூ யூ விஷ் டு எக்ஸசைஸ் த ஆப்ஷன் அண்டர் செக்ஷன் 115 BAC அங்கே ஆப்டிங் அவுட் ஆஃப் நியூ டேக்ஸ் ரெஜீம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிங்கனாக்கா இந்த பேஜில் உங்களுக்கு என்னென்ன டிடக்ஷன்ஸ் அப்புறமா வந்து எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு கேட்கும். அதில் எதெல்லாம் உங்களுக்கு உண்டு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? எஸ்ன்னு சொல்லிவிட்டு
இந்த எக்ஸாம்பிளில் 80DD இதில் இல்லை சரிங்களா. அப்புறம் வந்து டொனேஷன் பெய்ட் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் 80GG இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் செக்ஷன் 80Cக்கு கீழே இந்த நபர் 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ இங்கே எஸ் கொடுத்து 1.5 லட்சம்னு போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து 80CCD2க்கு கீழே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. இந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் ஒரு 50,000 ரூபா நம்ம போடுவோம் சரிங்களா. அடுத்தது இவர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இவர் பே பண்ணுறாரு, அதுக்கும் எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்தோன்னே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து தனக்கு எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறாரு அப்படிங்கிறத போடணும். இந்த எக்ஸாம்பிளில் 25,000 அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் 25,000 பே பண்ணுறதா போட்டிருக்கேன். அவங்களுடைய பெற்றோர் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்ற லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். அது உண்மையிலேயே சீனியர் சிட்டிசன்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனாக்கா நீங்கள் எஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ எஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதில் சீனியர் சிட்டிசனாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு கேப் வந்து 50,000 ரூபாய் வந்து உங்களுக்கு டிடக்ஷன் உண்டு சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 40,000னு போட்டிருக்கோம். ஸோ 25,000 கூட்டல் 40,000 65,000 ரூபாய் வந்து 80Dயில் மட்டும் டிடக்ஷன் உண்டு. ஸோ இதையும் நம்ம போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 80Cயில் 1.5 லட்சம், 80Dயில் 65,000, அப்புறம் 80CCD2ல 50,000. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2,25,000 ரூபாய் வந்து டோட்டல் டிடக்ஷன் இதில் வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த ஃபைனல் சம்மரி பேஜில் போயிட்டு உங்களுடைய டேக்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிற லாஸ்ட் காலம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படின்றது காட்டிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 7,90,000 மைனஸ் டிடக்ஷன் 2,65,000. ஸோ இவருடைய டாக்ஸபிள் இன்கம் 5,25,000 ரூபாய். ஸோ இதுக்கு எவ்வளோ டேக்ஸ்? ஓல்டு ரெஜிமில் 2.5லேருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு 5% டேக்ஸ், அதில் ஒரு 12,500 ரூபாய் வரும். அடுத்து 5லேருந்து 5,25,000 ரூபாய், அந்த 25,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு 20% டேக்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5,000 சரிங்களா. ஸோ 5,000 கூட்டல் 12,500, ஸோ 17,500 செஸ்ஸோட 18,200 ரூபாய் வருது. ஆனால் இவர் ஆல்ரெடி பே பண்ண டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 39,000 ரூபாய். ஸோ இவருக்கு வரக்கூடிய ரீஃபண்ட் 20,800 ரூபாய். எல்லாருக்கும் இதே மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் ஓல்டு ரெஜிம் பெட்டராக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுடைய டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் பொறுத்து தான் இந்த கால்குலேஷன் மாறுபடும். ஸோ உங்களுக்கு எது சரின்றதை நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும் சரிங்களா. அடுத்தது இதில் நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து இவருக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதுனால ஓகே கொடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய பெயர் அப்புறமா வந்துட்டு உங்களுடைய பேன் நம்பர் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அடுத்து ஃபைனலாக நீங்கள் ப்ரொசீட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னாக்க அது வந்து அந்த ப்ரிவ்யூ பேஜுக்கு போய்டும். அங்கே நீங்கள் ஃபைனலாக போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளவுதான் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது. இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம்லையோ இல்லை ஏதோ ஒரு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லையோ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாக்கா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும், பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் மட்டும் போதாது, அதை நீங்கள் இ-வெரிஃபை பண்ணணும். இ-வெரிஃபை பண்ணால் தான் அடுத்து உங்களோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வேலிடாக எடுத்துக்குவாங்க சரிங்களா. அடுத்தது எங்கே சார் இ-வெரிஃபை பண்ணுறது? இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு இ-ஃபைல் போயிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் போனீங்கன்னாக்கா 3வது லிங்க் வந்து இ-வெரிஃபை ரிட்டர்ன் வரும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் ஆதார் ஓடிபி கொடுத்தோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங் கொடுத்தோ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும் சரிங்களா. அடுத்தது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம், கவனமாக கேளுங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க சரிங்களா. மிஸ்மேட்ச் இருந்ததுனாக்க அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிடுங்க. இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, 2 ரெஜிம்லையும் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்ற ப்ராசஸ், அதோடைய ரூல்ஸு, டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 3வது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணிட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னாக்க நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் அவங்க டேக்ஸ் ப்ரூஃப் கேட்கும்போது சரியான டேக்ஸ் ப்ரூஃப் கொடுங்க. டைமுக்கு முன்னாடி டேக்ஸ் ரிலேட்டட் சேவிங்ஸ்லாம் வந்து பண்ணி முடிச்சுருங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போகணுன்னாக்க ஒரு குத்து மதிப்பாக உங்களுக்கு டெபாசிட்லேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், உங்களுக்கு மற்ற இன்கம் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு பின்னாடி நீங்கள் அதிகமாக டேக்ஸ் கட்ட வேண்டி வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ பெனல்ட்டியோ வந்து உங்களுக்கு வராது. அப்புறமா உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குனாக்க தைரியமாக கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோடைய ஹெல்ப் கேட்டு நீங்கள் வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நம்ம பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஆடிட்டர் அப்படின்ற பேரில் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல,
நிறைய பேர் வந்து நான் வந்து உங்களுக்கு இத்தனை 1000 ரூபாய் வந்து ரீஃபண்ட் வாங்கி தரேன், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரீஃபண்ட் வாங்கி தரேன், அதில் எனக்கு 20% கமிஷன் வேணும், 30% கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் அசால்ட்டாக கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு என்ன டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் உண்மையாக இருக்கோ அதை உண்மையாக டிக்ளேர் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். பின்னாடி உங்களுக்கு தான் நோட்டீஸ் வரும், சரிங்களா? அப்போ அந்த சமயத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. இப்படி எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் சேவிங்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்க ஃபேக்காக டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்னமோ ஃபைல் பண்ணி ஒரு ரீஃபண்ட் வேணுன்றதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஃபைல் பண்ணி விட்டாங்கனாக்க சஃபர் ஆக போகிறது டேக்ஸ் பேயரான நீங்கள் தான். ஸோ உண்மையாக உங்களுடைய இன்கம்மை டிக்ளேர் பண்ணுங்கள், உங்களுடைய டேக்ஸ் சேவிங்ஸ் அப்புறமா உங்களுடைய ரெஜிமை சரியாக சூஸ் பண்ணிவிட்டு சரியான டேக்ஸை வந்து நீங்கள் கட்டுங்க. இதில் ஏமாற்றலாம் அப்படின்ற வந்து நினைக்காதீங்க, சரிங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்க எங்கள் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. இன்னும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் கோலீக்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.